வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். நான் இப்போ 2-3 நாளாக என் மகளுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் என்னால் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. இப்போ ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் டெலீட் ஆகிக்கிட்டு வருது. நிறைய பேர் என்கிட்ட பாவம் இந்த எரர்னால வர்றாங்க. அதில் ஒரு முக்கியமான காரணம், இது நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். சில முக்கியமான காரணங்கள் அவங்க சேனல் டெலீட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சேனலும் டெலீட் ஆகாமல் இருக்கணும்னா பாருங்கள். நீங்கள் எந்த தப்புமே செய்யலைனாலும் உங்கள் சேனல் டெலீட் ஆகும் 100%. அது எதனாலங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, யூடியூப்பு நீங்கள் கற்றுக்கணும், யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக ஆரம்பித்து சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றீங்களா? வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நார்மல் கால் போகாது, பெய்டு சர்வீஸ் தான், இலவசம் கிடையாது. பணம் வாங்கி கொண்டு தான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இப்போ 2 நாளாக நான் கொஞ்சம் பாப்பா பிறந்தநாள், அதனால் அந்த பிள்ளைக்கு அது வாங்க, பள்ளிக்கூடம் போகிறது, யூனிஃபார்ம் வாங்க போகிறது, இப்படி கொஞ்சம் நான் வேலையாக இருந்துட்டேங்க. அதனால் என்னால் நிறைய இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பார்த்தா வாட்ஸ்அப்பில் அவ்வளோ பேர், நிறைய பேர் சேனல் டெலீட் ஆயிடுச்சு, சேனல் வரமாட்டேங்குதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோவில். அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதை வீடியோ எண்டில் சொல்லுவேன். வீடியோவை இழுத்து பார்க்காதீங்க, அதாவது ஸ்கிப் பண்ணி நவுத்தி பார்க்காதீங்க, புரியாது அப்புறம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரு சேனலுக்கு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும் போதுலேருந்தே, மெயில் ஐடியிலேருந்தே உங்கள் யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய முதுகெலும்பு மெயில் ஐடி தான். மெயில் ஐடி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் இந்த ஆப்ஷன்லாம் கேட்கும். அதில் நேற்று ஒரு 3 பேர் இதே பிரச்சனைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு சேனல் ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டேன், சந்தோஷம், ஹாப்பி. இன்னும் ஒரு 3 பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு நான் இப்போ போய் அதை சொல்லித்தரணும். நாளைக்கு ஒரு அக்கா நேரில் வராங்க, முடிஞ்சால் அவங்களுக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இல்லாட்டி நம்ம புதுசு தான் ஆரம்பிக்கணும். டைம் கொடுப்பாங்க. உடனேலாம் யூடியூப்பில் எடுத்தவங்க ஊற்றோன்னெலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. யூடியூப்பில் ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணாதான் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. இது மெயில் ஐடி சம்மந்தப்பட்ட, கூகுள் மெயில் ஐடி, கூகுளோடைய சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. மேக்சிமம் 1 மாதம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அவங்க சொன்ன அந்த திருத்தங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சேனல் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அதையும் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி ஆரம்பிக்கும் போது டேட் ஆஃப் பர்த்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சேனல் டெலீட் ஆகுது. பாவமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக. நீங்களும் வேணால் அது எப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சைடில் அது எங்கே இருக்கும், எப்படி இருக்குங்கிறத ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரி எடுத்து போடுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் அதை உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட பணம் கட்டி நீங்கள் மாற்றிக்கங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அது என்னங்கிறத, டேட் ஆஃப் பர்த்து, குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறது. நான் என் மக பிறந்த ராசி, என் மகன் பிறந்த ராசி நல்லா இருக்கும், ஓஹோன்னு இருக்குன்னு அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துப்படுறது. அது யூடியூப் எப்படி எடுத்து, ஃபஸ்ட்டு மெயில் ஐடி, கூகுள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை சில அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்காது. முக்கியமாக யூடியூப்பில் லைவு, அதே மாதிரி ஒரு மெயில் ஐடியை நிர்வகிக்கிறதுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யூடியூப்பில், அதாவது யூடியூப்புக்கு 15 வயது, 15 வயதுக்குட்பட்டவர்கள் லைவ் போட முடியாது. அதே இது மெயில் ஐடியை நிர்வகிக்கிறதுக்கு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால தான் அவங்க அவங்க குழந்தைங்களுடைய மெயில் ஐடி கொடுத்ததுனால என்னாச்சு, ஒரு 3 பேரோட சேனலை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை நம்ம முடிஞ்சால் நான் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன். என்னால் ஃபோனில் அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க முடியல, அவங்க வேறு ஏதாவது தொட்டுடுறாங்க, போயிடுது. நாளைக்கு ஒரு அக்கா வராங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து அவங்களுக்கு சொல்யூஷன் பண்ணிடுறத உங்களுக்கு நான் வீடியோ ரெக்கார்டாக போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்னொரு பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை, எந்த தப்புமே பண்ணாமல் எப்படிக்கா சேனலை எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 விஷயம் அவங்க எனக்கு டவுட்டாக இருந்தது. 2 விஷயம். ஒன்று கேஸ்ட் பற்றி போட்டிருக்காங்க. அதாவது அவங்க போட்ட ஒரு வீடியோவில் ஜாதி அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது. அது அப்படி எடுத்துக்கும் போது யூடியூப் எப்படி எடுத்துக்கிறோன்னா, இதை ஒரு
எப்படி ஒரு தூண்டுதலா ஒரு ஒரு வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து அது மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குற மாதிரி கண்டென்ட் அப்படின்னு நினச்சி அதனால சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொன்று அக்ரெசிவாக உள்ளது, ஒரு அம்மன் வந்து அக்ரெசிவாக இருக்குது, அப்படியே கோவம் கொண்டு பயங்கரமாக நாக்க வெளியில் நீட்டு அப்படி கண்ணெல்லாம் பெருசாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி போட்டாலும் யூடியூப் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா பயமுறுத்துகிற மாதிரி, அடுத்தவங்களை வந்து அச்சுறுத்தல் உள்ளது மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் போடக்கூடாது. அதே மாதிரி அழகு குத்துறது, வேல் குத்துறது, அக்னி சட்டி போடுறது, தீச்சட்டி எடுக்கிறது, தீமிதி நடக்கிறது, இதையெல்லாம் யூடியூப் வந்து அனுமதிக்காது. நீங்கள் போட்டேன்னா மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டென்ட் அவங்களுக்கு வந்து $1 வந்துடும் அந்த அந்த கண்டென்ட்டுக்கு. இதே அது மானிட்டேஷன் ஆகாத சேனல் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெயில் போட்டு ஒரு வார்னிங் மாதிரியோ இல்லை இது ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியோ வரும். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டென்ட்டுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா சேனல் வந்து நீங்கள் முடிஞ்சால் அப்பீல் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒருவேளை நான் அதை வந்து அவங்களுக்கு 100% இதனால தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஒருவேளை இதாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சேனலை அப்பீல் பண்ணி கொடுத்தேன். நேற்று நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் அப்பீல் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து காலையில் அவங்களுக்கு சேனல் வந்து ரெக்கவர் ஆகி கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஃபோன் போட்டு சொன்னாங்க, அக்கா சேனல் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது வந்து சஸ்பெண்டு ஒரு யூடியூப்போட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் இருந்து எல்லாமே ரோபோட்டிக் தான் பார்க்கும். மேனுவல் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் மேனுவலுக்கு போகும். அதாவது ஃபஸ்ட்டு யூடியூப்பை ஒரு மானிட்டேஷனுக்கு நம்ம அனுப்புகிறோனாலும் சரி, இல்லை ஒரு யாரோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு அவங்க சேனல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு ரோபோ தான் செக் பண்ணும், ரோபோட்டிக் தான் செக் பண்ணும். அது செக் பண்ணி நமக்கு ஒரு 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 ரிசல்ட் கொடுக்கும். அது மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா 2வது அப்பீல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து மனுஷங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி இவங்க சேனலில் எந்த பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த சேனலை திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடியது தயவு செஞ்சு இந்த டேட்டா பர்த்து இந்த மாதிரி அக்ரெசிவான கண்டென்ட் எல்லாம் போடாதீங்க. ஒருவேளை இந்த மாதிரி டெலீட் ஆனாலும் பயப்படாதீங்க, ரெக்கவரி பண்ணிடலாம். ரெக்கவரியே பண்ண முடியாத பிரச்சனைகள் என்னன்னா அவங்க குழந்தைங்களை வந்து ட்ரெஸ் இல்லாமல் காட்டுறது, லைவ் வந்து மீண்டும் மீண்டும் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும், ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் சாஃப்ட்வேர் போட்டு அது பெரிய பெரிய யூடியூபர் சேனல்லாமே போயிருக்கு, அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளது நான் சரி பண்ணி கொடுப்பேன். முடிஞ்சால் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கங்க. அதே மாதிரி நான் ஒன்று கேள்விப்பட்டேன், சில முக்கியமான டெக் சேனல்கள் சில பேர்கள், அதை நம்ம சொல்லக்கூடாது பிரச்சனை வரும், சில பேர் வச்சு டெக் சேனல்கள், இந்த டெக் லேடிஸ் கிடையாது ஜென்ஸு, முழுக்க முழுக்க ஆம்பளை ஆளுகள் வந்து ரொம்ப ஃபோர்ஜரி பண்ணுறதா எனக்கு வந்து என்கிட்ட கற்றுக்கிட வர்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சேனல் ஆரம்பிக்க 2000 ரூபா 3000 ரூபா வாங்குறாங்களாம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்சன்ஸ் ஒரு ஐடி ஆட்சன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு 3000 ரூபா 4000 ரூபா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு. மொத்தம் ஒரு ஐடி வெரிஃபிகேஷன், கூகுள் ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்கறது 4 வரும். 4-5 ப்ராசஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 4க்கு மொத்தம் நான் வந்து 4000 ரூபா, ஒரு வெரிஃபிகேஷனுக்கு 4000 ரூபா வாங்குறேன். ஆனால் ஒரு வெரிஃபிகேஷனுக்கே 4000 ரூபா வாங்குறாங்கங்க. இதெல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளை மாதிரி எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி டெக் சேனலை நம்பி யாரும் போகாதீங்க. அதே மாதிரி மெயில் ஐடி பாஸ்வேர்டு அடிக்கடி மாற்றிக்கங்க, மாற்றினாலும் எழுதி வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. இது எல்லாமே உங்கள் சேனலுடைய பாதுகாப்புக்காக நான் சொல்கிறேன். பணம் கொடுத்து நான் மானிட்டேஷன் வாங்கி தரேன், நான் வியூஸ் ஏற்றி தரேன், இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட நம்பி போகாதீங்க. இது எல்லாமே என் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட சொல்கிறது தான். அதனால் தயவு செஞ்சு என்கிட்ட கற்றுக்கு வர்றவங்க அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க, இப்படி ஏமாந்துட்டோம் அப்படி ஏமாந்துட்டோன்ட்டு. தயவு செஞ்சு அப்படி போகாதீங்க. நான் நேர்மையாக எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன், நம்பி வாங்க. கொஞ்சம் செலவாக தான் செய்யும், ஒரு 500-1000 ஆக தான் செய்யும். அதுக்காக 10,000 15,000 கொடுத்து ஏமாறாதீங்க. ஓகே, பாய்.